இது நம்ம 10th ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு டாபிக் மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எல்சிஎம். ஓகேவா, எல்சிஎம் ஜிசிடி ரெண்டுமே இருக்குது. எல்சிஎம் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ஒரு போர்ஷன். ஸோ இதுக்கு அதிகமாக கவனம் செலுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாலினாமியல் கொடுத்தாச்சு. இங்கே ஒரு பாலினாமியல், இது ஒரு பாலினாமியல், இது குவாட்ராட்டிக், இது குவாட்ராட்டிக். ஸோ இதுக்கான எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அப்போ இப்படி பாலினாமியல் கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாலினாமியலை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நம்பர் 1 ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, நம்பர் 2 இந்த மாதிரி என்ன செய்கிறது ஃபேக்டரைஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட், அதாவது அதாவது ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டையும் கான்ஸ்டண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 2 சார் 2 இருக்குது. 2ஓட ஃபேக்டர் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2 சார் 2. இப்போ இந்த மிடில் டேர்ம் ஆட் பண்ணும்போது இந்த டிவைசரை ஆட் பண்ணும்போது மிடில் டேர்ம் கிடைக்கணும். ஆனால் 1 + 2 நமக்கு +3 கிடைக்கும். ஆனால் இங்கே -3 இருக்குது. அப்போ -3 கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃபேக்டரில் என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம்? இங்கேயும் மைனஸ் கொடுக்கலாம், இங்கேயும் மைனஸ் கொடுக்கலாம். அப்போ இப்போ ஆட் பண்ணும்போது -3 வந்துருச்சு. உடனே நம்ம விட்டுறக்கூடாது. இங்கே செக் பண்ணும்போதும் இதை ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ மாறக்கூடாது. சரியா, ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கணும். அட் தி சேம் டைம் இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 தான் கிடைக்கணும், +2 தான் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் சைனில் பண்ணிக்கிடலாம். புரிஞ்சா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த -3 வெளியில் தூக்கிட்டு நான் -3க்கு பதிலாக நான் என்ன செய்யணும், நான் 2 டேர்ம் வச்சுருக்கேன், -1 -2ன்னு அதை பிரித்து வச்சுருக்கேன். இந்த டேர்மை கொண்டு போய் அப்ளை பண்ணணும். புரியுதுல? -3 வெளியில் போயிட்டு -1 -2 உள்ளே வரும். புரியுது இல்லையா? -1p -2p. இப்போ நான் ஃபஸ்ட் பேர் செகண்ட் பேர் எடுக்கிறேன். ஃபஸ்ட் பேரில் எதை மேக்ஸிமம் காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். இது பியோட மல்டிப்ளையர்ஸாக இருக்குது. அப்போ பியை வெளியில் எடுக்கலாம். இப்போ ஒரு டேர்மை வெளியில் எடுக்கிறோம்னா அதே டேர்மில் டிவைட் பண்ணுறோம்னு அர்த்தம். இப்போ p²/pனா பீன்னு கிடைக்கும், மைனஸ் இங்கே பியால் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். அடுத்து 2வது பேர், நெக்ஸ்ட் பேரை நம்ம சூஸ் பண்ணும்போது காமனாக எடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் எடுக்கணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் எடுக்கணும். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் எடுத்தாச்சு. அடுத்து வேறு எதாவது காமனாக எடுக்கலாம், 2 காமனாக இருக்கலாம், 2வை வெளியில் எடுத்தாச்சு. அப்போ -2வை வெளியில் எடுத்துருக்கோம். அப்போ உள்ளே என்ன செய்யணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்மே -2ஆல் டிவைட் பண்ணோம். இங்கே -2ஆல் டிவைட் பண்ணோம்னா p கிடைக்கும். இங்கே -2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 2/-2 கேன்சல் ஆகிட்டு -1 கிடைக்கும். புரியுது இல்லையா? இங்கே இந்த 2 டேர்மையும் கம்பேர் பண்ணுங்கள். -1 காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துருங்க. மிச்சம் இங்கே என்ன இருக்குது, p இருக்குது, இங்கே என்ன இருக்குது, -2 இருக்குது. அப்போ இஸ் அ ரெக்வயர்டு ஃபேக்டர் ஆஃப் given quadratic polynomial. ரைட். அடுத்து இங்கே ஒரு பாலினாமியல் இருக்குது, தட் மீன்ஸ் குவாட்ரட்டிக். p² - 4 இருக்குது. ஸோ 4 நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே அதாவது 2 டேர்ம் தான் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வர்றது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டண்ட்டை மாற்றலாமா அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். எப்போவுமே பண்ண முடியும். 4 வந்து 2² எழுதலாம். அப்போது a² - p². இது ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. a² - p² மீன்ஸ் எஸ் சொல்லுங்கள், a + p × a - p. அப்போ ஏக்கு பதிலாக p இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. p + 2 p - 2. புரிஞ்சா? அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ரட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்ச ஃபேக்டர் p - 1 p - 2. இந்த பாலினாமியலுக்கான ஃபேக்டர் p + 2 p - 2. ஸோ இதுக்கான எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரைட். p - 1 இங்கே இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டுறக்கூட. ஏற்கனவே லாஸ்ட் ப்ராப்ளத்தில் சொன்னேன், எந்த டேர்ம் இங்கே இல்லையோ அந்த டேர்ம் பவர் 0ன்னு அர்த்தம். இப்போ p - 1 இங்கே p - 1 பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதில் எது கிரேட்டஸ்ட்டு, p - 1 பவர் 1 எடுத்தாச்சு. p - 2 p - 2 ரெண்டுலேயுமே பவர் 1 தான் இருக்குது. அப்போ அதை சூஸ் பண்ணிக்கலாம். p + 2 இங்கே இல்லைனாலும் அதை எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே p + 2 பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம், 2x² - 5x - 3 4x² - 3x 36. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதே லாஸ்ட்டாக நம்ம பார்த்த அதே ப்ராப்ளம் மெத்தட் தான். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன செய்யணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த x² முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஃபேக்டர் என்னென்னு பாருங்கள். இதில் எதெல்லாம் டிவைட் பண்ணோம், 1 6 are 6. அடுத்து 2 வச்சு பண்ணுங்கள். 2 டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். எஸ். 2 3 are 6. அடுத்து 3 டிவைட் ஆகுமா? எஸ். 3 2 are 6. ரிப்பீட் ஆயிடுச்சு. 2 3 3 2 ரெண்டும் ஒரே தான். ஸோ அதை நிப்பாட்டிக்கலாம். ரிப்பீட் ஆகுதுன்னா அதோட நிப்பாட்டிடணும். ஓகே, இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
இதில் எந்த ஃபேக்டரை எந்த டிவைஸரை ஆட் பண்ணும்போது மிடில் டேர்ம் வருது அப்படின்னு பார்க்கணும். மிடில் டேர்ம் என்ன இருக்குது? -5. அப்போ ஆட் பண்ணும்போது மிடில் டேர்ம் வரணும், அதே டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் வரணும். சைன் மாறக்கூடாது. அப்போது ஒரு நிமிஷம், இங்கே மைனஸ் வருது, இங்கே மைனஸ் வருது, பெருக்கும்போது மைனஸ் வேல்யூனா இங்கே ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் இருந்தாலே இங்கே மைனஸ் வந்துடும். அதான அர்த்தம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே. அப்போ ஒரு இடத்துல தான் மைனஸ் இருக்கணும். அந்த ஒரு இடத்துல போடக்கூடிய மைனஸ் லெஃப்ட்டில் போடணுமா ரைட்டில் போடணுமா அப்படிங்கிறதான் கன்ஃபியூஷன். செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இங்கே மைனஸ் போட்டு பாருங்கள். 6 - 1 + 5. ஆனால் நம்மகிட்ட -5 இருக்குது. அப்போ இங்கே போட்டு பாருங்கள். 1 - 6 - 5 கிடச்சிச்சா? ரெக்வயர்டு டிவைசர். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அங்கே சொன்ன அதே கதை தான். மிடில் டேர்மை தூக்கி வெளியில் போட்டுட்டு அதுக்கு பதிலாக இந்த டேர்மை உள்ளே கொண்டு வரணும். 1x - 6x. புரியுதா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? அங்கே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 டேர்மை 2 பேராக எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பேரில் எந்த டேர்மை மேக்ஸிமம் காமனாக எடுக்க முடியும்? எக்ஸோட மல்டிப்ளையர்ஸாக இருக்குது. அப்போ எக்ஸை வெளியில் எடுத்துருங்க. வெளியில் இருக்க டேர்மால் ஒவ்வொரு டேர்மையும் இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸை டிவைட் பண்ணிங்கன்னா 2x கிடைக்கும். இங்கே எக்ஸை டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். அடுத்து நான் சொல்லியிருக்கேன், ரெண்டாவது டேர்மில் நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவை தான் வெளியில் எடுக்கணும். ரெண்டுலேயும் காமன் டிவைசர் எது? 3. ஸோ 3 வெளியில் எடுக்கணும்னா 3ஆல் டிவைட் பண்ணணும் அர்த்தம். -3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 அப்படின்னு கிடைக்கும். 2xன்னு கிடைக்கும். இங்கே -3ஆல் டிவைட் பண்ணால் +1 கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் பாருங்கள். 2x + 1 காமன், டேக் அவுட் சைடு. மிச்சம் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ். இங்கே என்ன இருக்குது? -3. ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்முக்கான ஃபேக்டர். இப்போ ரெண்டாவது டேர்ம் கொடுத்துருக்கு 4x² - 36. இப்போ இது ரெண்டுலேயும் எதை மேக்ஸிமம் மல்டிப்ளை காமனாக வெளியில் எடுக்க முடியும்? 4ஓட மல்டிப்ளையர்ஸாக தான் ரெண்டுமே இருக்குது. அப்போ 4 வெளியில் எடுத்துடலாம். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ x² இருக்கும். இங்கே 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9 4 36. அப்போ 9 இருக்கும். 9 எப்படி எழுதலாம்? நான் ஏற்கனவே லாஸ்ட் ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்கேன். வேரியபிள் ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா கான்ஸ்டண்ட்டையும் ஸ்கொயரில் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? a² - b² ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்போ 9 மாற்றலாம். 3 3 சார் 9 தானே. அப்போ 3² எழுதலாம். அப்போ a² - b²ங்கிற வடிவில் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? a + b a - b எழுதியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பாலினாமியலுக்கான ஃபேக்டர் இது, செகண்ட் பாலினாமியலுக்கான ஃபேக்டர் இது. ஸோ இதுக்கான எல்சிஎம் என்ன? ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு 2x + 1 செக் பண்ணுங்கள். 2x + 1 இங்கே இருக்கா? இல்லை. ஸோ அதை எடுத்துக்கணும். பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம். x - 3 இருக்கா? இருக்குது. ரெண்டுலேயுமே பவர் 1 தான். அப்போ அதை எடுத்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் இங்கே இருக்கா? இல்லை. இங்கே 4 பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 4 பவர் 1. அப்போ 4 பவர் 1 தான் பெருசு. அதை எடுத்துக்கோங்க. x + 3 இருக்கா? இல்லை. அப்போ இங்கே இருக்குது, இங்கே இல்லை. x + 3 ஹோல் பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ x + 3 ஹோல் பவர் 0, x + 3 ஹோல் பவர் 1. இதில் எது கிரேட்டஸ்ட்டு? x + 3 ஹோல் பவர் 1 தான் கிரேட்டஸ்ட். ஸோ அதை நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்வயர்ட் எல்சிஎம் ஆஃப் கிவன் பாலினாமியல். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். 2x² - 3xy the whole square, 4x - 6y the whole cube, 8x³ - 27xy3. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். அவசரப்பட்டு கடன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, ஃபேக்டரைசேஷனில் இறங்கக்கூடாது. ஒரு பாலினாமியில் 2 டேர்மாக இருக்குது அப்படின்னா காமனாக ஃபஸ்ட்டு எதையும் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் காமனாக நம்பர்ஸ் எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. எக்ஸ் வேரியபிள் எடுக்கலாம். சரியா? அப்போ இந்த எக்ஸுங்கிற டேர்ம் இந்த ஸ்கொயர், இந்த ஹோல் ஸ்கொயருங்கிற டேர்மை விட்டு வெளியில் வரும்போது எப்படி வரும்? இது என்னது? பச்சை கலர் பெயிண்ட், க்ரீன் கலர் பெயிண்ட். அப்போ இந்த க்ரீன் கலர் பெயிண்டோடு சேர்ந்து வரும். இந்த க்ரீன் கலர் பெயிண்ட்டுங்கிறது என்னது? பவர் 2. அப்போ பவர் 2ஓட சேர்ந்து வரும். புரிஞ்சா? அடுத்தவங்க உள்ளே போய் பேசும்போது அந்த பவருக்குள்ளே பேசும்போது எக்ஸுன்னு பேசணும், பவருக்கு வெளியில் பேசும்போது x² பேசணும். புரியுதில்ல? அப்போ இங்கே எக்ஸு காமனாக வெளியே எடுத்துருக்கோம். அப்படி தானே? அப்போ உள்ள ஒவ்வொரு டைமே எக்ஸால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 2x கிடைக்கும், -3y கிடைக்கும். ஓகே, ஸ்கொயர் இருக்கும். இங்கே அதே மாதிரி தான். இது ஒரு ரெட் கலர் பெயிண்ட்னு வச்சுக்கோங்க. அப்போது உள்ளேருந்து எடுக்கக்கூடிய ஷர்ட்டு ரெட் கலரோடு சேர்ந்து வரும். உள்ளே நம்ம எடுக்கக்கூடிய ஷர்ட் என்னது? ரெண்டுலேயும் காமனாக எதாவது எடுக்க முடியும்? 2. அப்போ 2ங்கிற ஷர்ட்டை வெளியில் எடுக்கும்போது அது எப்படி வரும்? பவர் 3ஓட சேர்ந்து வரும். சரியா? ரெட் கலரோட சேர்ந்து வரும். 2 இப்போ உள்ளே இருக்கும்போது அது 2ஆக இருந்திருக்கும். 2ஆல் டிவைட் பண்ணால் 2x, இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் 3y.
ரைட். காமனாக வெளியில் எடுக்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்மே டிவைட் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்த டேர்ம் பாருங்கள், 8x³ மைனஸ் 27y³. இங்கே x³ இருக்குது, இங்கே y³ இருக்குது. அப்போ ஏதோ இதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியண்ட்டையும் க்யூப்பில் மாற்ற முடியுமான்னு பாருங்கள். அங்கே a² மைனஸ் b² மாற்றணும்ல, அதை மாதிரி இங்கே a³ b³ மாற்ற முடியுமான்னு முயற்சி பண்ணணும். எழுத முடியும். 8 வந்து எப்படி எழுதலாம், 2 3 டைம்ஸ் எழுதலாம். 27 3 டைம்ஸ் எழுதலாம். அப்போ 8ங்கிறது 2³ 27ங்கிறது 3³ எழுதியாச்சா? ரெண்டுமே க்யூப்பாக இருக்குது. அப்போ ரெண்டையும் நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு காமனாக பவர் 3ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 3y காமனாக போட்டு என்ன செஞ்சலாம், பவர் 3ன்னு எழுதிக்கலாம். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் a³ மைனஸ் p³ a³ மைனஸ் p³ அப்படிங்கிற இந்த டேர்மை எப்படி நம்ம ஃபேக்டராக ரெடியூஸ் பண்ண முடியும், ரீசால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, a³ மைனஸ் p³னா அதை எப்படி எழுதலாம், a மைனஸ் p இன்ட்டு உள்ளே எழுதும்போது கவனமாக எழுதணும், a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². அதே இது இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், மைனஸாக இருந்தால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். இப்போ நம்ம கையில் இருக்குது a³ மைனஸ் p³ங்கிற வடிவத்தில் இருக்குது. அப்போ a மைனஸ் p a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². புரியலையா? பிங்கிற பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது, 3y இருக்குது. ஏங்கிற பாக்ஸ்க்குள்ளே 2x இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பவர் ஸ்கொயர்னால் இந்த பவர் ஸ்கொயர் ரெண்டுக்குமே காமன். அப்போ என்ன அர்த்தம், 2² x², 2² 4 இன்ட்டு x², 2 3s are 6 xy, 3 3s are 3 3s are 9 இன்ட்டு y². ஸோ இப்போ 3 டேர்முக்கான ஃபேக்டர் எழுதியாச்சு. இப்போ ஆஸ் யூஸ்வல் என்ன செய்யணும், அதனோட எல்சிஎம் 3 ஃபேக்டருக்கான 3 எக்ஸ்ப்ரெஷனுக்கான ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. ஸோ இதுக்கான எல்சிஎம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஜஸ்ட் நான் குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ x² இருக்குது, இங்கே x² இல்லை, இங்கே x² இல்லை. ஸோ அதை எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் இங்கே பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர், இங்கே பவர் 3, இங்கே பவர் 1. அப்போ பவர் 3 தான் கிரேட்டஸ்ட், அதை எடுத்தாச்சு. இங்கே 2² இருக்குது, இங்கே இந்த 2ஓட பவரில் எதுவுமே இல்லை, இங்கேயும் 2ஓட பவரில் எதுவுமே இல்லை. அப்போ 2 பவர் 0 2 பவர் 0ன்னு அர்த்தம். அப்போ 2 பவர் 2 தான் நமக்கு கிரேட்டஸ்ட், 2 பவர் 2 தான் கிரேட்டஸ்ட். ஸோ 2 பவர் 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4 எழுதிக்கலாம். அடுத்து இது முடிஞ்சா, இங்கே முடிஞ்சா மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள், 4x² ப்ளஸ் 6y ப்ளஸ் 9y². ஸோ அந்த டேர்ம் எழுதிங்க. அப்போ இந்த டேர்ம் எல்லாமே இங்கே வந்து எப்படி இருக்குதுன்னு அர்த்தம், பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பவர் 1 தான் கிரேட்டஸ்ட். ஸோ அதனால் எடுத்துட்டோம். சரியா? ஸோ இது ஒரு லாஜிக். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்போது ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை விட எல்சிஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஈஸியானது. பட் ஆனால் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம், நீங்கள் இந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணுற டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப குயிக்காக பண்ணலாம். இது நம்ம 10th ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு டாபிக் மட்டும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம் ஜிசிடி ரெண்டுமே இருக்குது. எல்சிஎம் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ஒரு போர்ஷன். ஸோ இதுக்கு அதிகமாக கவனம் செலுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.